8/17/26 பிறந்த நீங்கள் 8ஆம் எண்ணில் ஆதிக்கம் பெற்றவர்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவர்களும் சனீஸ்வரன் ஆதிக்கம் பெற்றவர்கள். இவருடைய எல்லாம் சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். உங்கள் அனைவருக்கும் இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இயற்கையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்து இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது அனைத்தையும் அனுபவ ரீதியாக உணர்ந்து வாழக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்றம் பெறக்கூடிய ஒரு காலமாக அமைந்துள்ளது. இந்த 8ஆம் எண்ணானது உங்களுக்கு மகத்தான வெற்றிகளை அடையக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது. குறிப்பாக அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிம்மாசனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அரசியல் துறைகளில் இருக்கவே நீங்கள் தலைமை பதவி அலங்கரித்தாலும் இன்னும் பல முன்னேற்றங்கள், வெற்றிகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு தடவை ஒரு இடத்தை பிடித்து விட்டால் மீண்டும் அதை விட அதிகமான ஒரு இடத்துக்கு போகக்கூடிய சக்தியை தான் நீங்கள் இது வரைக்கும் அடைஞ்சிருக்கிறீங்க. அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான, ஆளுமையான, வெற்றிகரமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இந்த 8ஆம் எண்காரர்கள். அரசியல் துறையில் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலமும், வரக்கூடிய மே மாதம் நடக்கூடிய அந்த தேர்தல்களில் நீங்கள் மகத்தான வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் பட்டியலில் நீங்கள் இருப்பீங்க. இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துள்ளது. 8/17/26/24 பூஷம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்த 8ஆம் எண்ணில் பிறந்த சனியின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசு துறைகளில் படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கி வருவீர்கள். தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னிலை பெறுவீர்கள். நிறைய விஷயங்களில் நீங்கள் வெற்றியை நோக்கி போவீர்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது சனீஸ்வரன் அல்லவா, கர்மாவின் வினைப்படி சில மோசமான காலங்களில் சனி திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் கேது புத்தி, சனிக்கு எவ்வாறு நண்பர்கள் வருது, அந்த வருடங்கள் இப்படி நெகட்டிவான பீரியடில் பதவி இழப்பு, பதவி பறிப்பு, சஸ்பெண்ட் ஆகிறது, வேலையை முடிச்சும் கூட நமக்கு வர வேண்டியதுமே வராமல் இருப்பது, இது எல்லாம் அந்த சனீஸ்வரன் தான் கொடுப்பார். அப்படி ஏதாவது இருந்திருந்தால் இந்த 2024 உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை அது உருவாக்கும். அப்போ அந்த நிலையை உருவாக்கும் பொழுது பலதரப்பட்ட வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, பல பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த மாதிரி அரசியல் சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சில பேர் எந்த குற்றமும் செய்யாமல் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் 8க்கு எப்பயும் இடர்பாடுகள் வரும், தடுமாற்றங்கள் வரும், அதையெல்லாம் தாண்டி போயிட்டு இருப்பீங்க. ஆனால் விதியின் சாரத்தின் பிரகாரம் உங்கள் வாழ்வில் ஒரு ஏற்றமிக்க ஒரு வாழ்க்கையை இந்த 2024 காண்பீர்கள். அடுத்து சுயதொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலம் அமைந்துள்ளது. பெரிய வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய வெற்றியை அடைவீர்கள். தொழிலில் மகத்தான வளர்ச்சி ஏற்படும். பல நல்ல மனிதர்களின் தொடர்புகள் ஏற்படக்கூடிய 2024. அதனால் தொழிலில் வேகமான வளர்ச்சி அடைவீர்கள். 8ஆம் எண்ணில் பிறந்து ஒரு சாதாரண ஒரு பெரிய நிறுவனங்களில் ஒரு நல்ல பதவியில் இருந்திருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அது அமைந்துள்ளது. அப்போ என்ன பண்ணாலும் நம்ம இந்த வருஷம் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது. ஆனால் எதை பற்றி நமக்கு கவலை இல்லை, எதை பற்றி நமக்கு பயம் வேண்டாம். நீங்கள் வாட்டுக்கு வழி நீங்கள் பார்த்துருங்க. ஜனவரி 30க்குள் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனுக்கு ஒரு அபிஷேகம் செய்யுங்கள், நன்றாக இருக்குமாறு, அல்லது ஒரு வழிபாடு செய்து வாருங்கள், நன்றாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், மகத்தான நன்மைகளை கண்டிப்பாக அடைவீர்கள். மாபெரும் சக்தி, ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது
நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பவர் உண்டு. அந்த பவரை நீங்கள் இந்த வருஷம் பயன்படுத்த. அப்பேற்பட்ட சூழல் பிரைவேட் தொழில் செய்கிறவங்களுக்கு, அரசு தொழில் இருக்கிறவங்களுக்கு, 8ல் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு, மாணவ செல்வங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது, சின்ன வயசுலேருந்தே ஆராய்ச்சியாளர்கள், ஏதாவது ஒரு துறைகளில் சாதிக்கணுங்கிற லட்சியவாதிகள், மெக்கானிசம் போன்ற விஷயங்களில் நாட்டத்தை செலுத்துவது. அதனால் அவர்கள் அந்த துறையில் ஃபோக்கஸ் செய்தால் இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பலவிதமான நன்மைகள் அடைவதற்கு உண்டான ஒரு கேட் தரும். அந்த கேட்டை நாம் பயன்படுத்திப்போம். எல்லா விஷயங்களிலும் நம்மளுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக அமைகிறது. உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் 1ஆம் எண் வந்தால் சிறப்பு, 7ஆம் எண் வந்தால் சிறப்பு. இந்த ரெண்டுமே ஹால் டிக்கெட் நம்பராக கூட்டி பார்க்குறப்ப வந்துச்சுன்னா மகத்தான வெற்றி அடைவது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நம்பர் 1ஆக போயிடலாம். இதெல்லாம் உங்களால் முடியும். 8ஆம் நம்பரால் முடியாதே இல்லை. புகழ்பெற்ற ஜட்ஜிகள், புகழ்பெற்ற ஆடிட்டர்ஸ், புகழ்பெற்ற ஃபைலர்ஸ், புகழ்பெற்ற இயந்திர நிறுவனங்கள், இவர்களெல்லாம் இதனுடைய 8ஆம் நம்பருடைய ஆதிக்கம். அப்படிப்பட்ட இந்த 8ஆம் எண்கார மாணவ செல்வங்கள் நன்றாக படித்து உங்களுக்கு தகுந்தாற் போல் தொழில்களை தேர்ந்தெடுத்து வளர்ச்சி பாதை நோக்கி போகிறது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சம்பவங்கள், பல நிகழ்ச்சிகள் 8ஓட தொடர்புடையதாக இருக்கு. நீங்கள் இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும், நம்ம நம்பர் 8, நம்ம நம்பர் 8 தான். 8ல் என்னென்னு பண்ணலாம், என்னென்னு பண்ணக்கூடாது. முதல்ல அதை புரிதல் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும் புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாக முக்கியமான பேரில் இருக்கிறீங்க. எதையும் நம்ம சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறோம். அது மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான. அதுக்கப்புறம் பெண்கள் குடும்ப தலைவிகளாக அலங்கரித்தாலும் கூட ஏதாவது ஒரு வழிகளில் அவர்களுக்கு உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கு. இந்த உடல் உபாதைகள் அவன் கொஞ்சமாக பெருகிட்டே போய் ஒரு நாள் அது மிக பெருசாக பார்க்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒளி அதிர்வுகள் நமக்கு வரும். அப்படி வரக்கூடிய அருமையான எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த 8ஆம் எண்ணில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் பொற்காலமாகவே அமைந்துள்ளது. மாணவ செல்வங்கள் எப்படி வெற்றி பெறுவார்களோ அதே ஒரு பெண்களும் வெற்றி பெறுவீர்கள். அதுக்கு உண்டான ஒரு பலம் நிச்சயமாக உண்டு. 8ஆம் எண்ணில் பிறந்த நீங்கள் குபேர வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை குபேர வழிபாடு செய்யுங்கள், அல்லது பூச நட்சத்திரத்து அன்னைக்கு குபேரனை வழிபாடுங்கள். அஷ்டலட்சுமி உங்களை தேடி வருவார். பெண்கள் எந்த பூஜை செஞ்சீங்கனாலும் அது அந்த லக்ஷ்மி பூஜையை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இந்த 8ஆம் எண். மாணவ செல்வங்களுக்கு நன்மை, பிரைவேட் தொழில் சேர்வர்களுக்கும் நன்மை, அரசியல் தொழிலுக்கும் நன்மை, அரசியல் இருக்கிறவங்களுக்கு நன்மை, அரசு தொழில் இருப்பவர்களுக்கு நன்மை. அப்படி எல்லா நன்மைகளையும் இந்த வருஷம் பொற்காலமாக கொடுத்துட்டே இருக்குது. அப்படி கொடுத்துட்டு இருக்கிற காலத்துல இந்த என்னுடைய ஆதிக்கமானது நாம் செய்ய வேண்டிய பல விஷயங்கள்ல நெருக்கடியான சூழல் ஏற்படுத்துது. பல சூழ்நிலைகள் நெருக்கடியாகிடும். ஏன் நெருக்கடியாகிடுதுன்னா, ஒவ்வொரு நிலைகளிலும் 8ஆம் நம்பர் கூடவே இருக்கும். அப்போ உங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாமே 8ஐ சார்ந்துதான் இருக்கும். அப்போ நன்மைகளை தீர்வுக்கு அது வேகமாக மேலே கொண்டு போய் அங்கிருந்து உங்களை பொறுத்து கீழே போட்டு அது சில சமயங்களில் நடக்கும். ஆனால் நீங்கள் சாமர்த்தியமாக மேலே இருந்துச்சு. எப்படி தகுதியான நம்பரா, தொழில்துறைகளில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நம்பரா, எல்லா வழிகளுக்கும் மேலான ஒரு பராசக்தியான ஒரு நம்பரா, எல்லா நிலைகளை விட உயர்ந்த நிலை போகக்கூடிய ஈசனுடைய நிலையாய் இந்த எண்ணானது வளர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த வருடம் சுப செலவுகள் வரும். 8ஆம் நம்பர்காரர்களுக்கு சுப செலவுகள் வரும். அந்த சுப செலவுகள் மூலம் நன்மைகள் பல உண்டாகும். நன்மைகள் உண்டாகிறது மட்டுமல்ல, நன்மையான விஷயங்களும் உண்டாகும். அவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சக்சஸ் மட்டுமல்ல, எப்படி பொதுத்துறையில் பல விஷயங்கள் நடந்திருக்குதோ
அந்த மாதிரி துறைகள் நீங்கள் ரொம்ப அருமையாக ஃபாலோ பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி 8இன் ஆதிக்கம் கொண்டவர்கள், 17ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் யோகசாலிகளை, அதே 26ஆம் தேதி பிறந்தவர்கள் போராட்டத்தின் உச்சக்கட்டத்தை அடைவார்கள். தொழில் ஒரு மாபெரும் வெற்றியாளர், தொழில் ஒரு மாபெரும் வீழ்ச்சி, ஆனால் எந்திரிச்சு நிற்பாங்க. அவர்களுக்கெல்லாம் 26ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அது நல்ல நன்மைகளையும் பவரையும் கொடுக்கும். இப்படிப்பட்ட செழிப்பான பவர்ஃபுல்லான ஆளுமையான ஒரு 8ஆம் நம்பர் பற்றி நிறைய பேர் தெரியறதில்லை. சனி சொன்னல்லவா, 7 சனிலேயே இத்தனை தடவை தட்டுறாரு, அஷ்டமி சனியில் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு, அர்த்தாஷ்டம சனியில் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு. ஆனால் பிறந்ததுலேருந்தே அவர் கூட இருக்காரு. ஏன் கஷ்டப்படுத்துவார்? கஷ்டப்படுத்த மாட்டார். இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு 9 தேதி, அதாவது 1, 10, 19 சொல்றது 31 தேதிகளில் பிறந்தவர்களை விட 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கும் 8ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கும் இந்த வருடம் மிக மிக முக்கியமான ஆண்டு. அரசியலில் வெற்றி, மாணவ செல்வங்கள் வெற்றி, திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்து பெண்கள் பொன்பொருள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறது, சிறுதொழில் செய்வர்கள் வெற்றி, பெருந்தொழில் செய்வர்கள் வெற்றி, ஒரு நிறுவனத்தில் ரொம்ப நாளாக பணி ஒதுச்சு வெளியில் வந்தாலும் அவர்களுக்கு வெற்றி, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராவிடன்ட் ஃபண்ட்லாம் வராமல் இருந்துச்சுன்னா அதுவும் வெற்றி. இப்படி எல்லாமே வெற்றிங்கிற வார்த்தை, வெற்றியின் நாயகனாக இந்த 8ஆம் எண்காரருக்கு இந்த வருடம் பூத்து கொடுங்குவதால் மகத்தான வெற்றியை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. நன்றி, வணக்கம்.